ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன். கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு கருவேப்பிலை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நிலையிலே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு ஒரு சட்டி காய வச்சுருக்கேங்க. அதில் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் எது ஊற்ற தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் பொன்னிறம் கறி வச்சுக்காதீங்க, பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்துடுச்சுங்க. இந்தளவுக்கு போதுங்க. இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, இதையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். கறி வச்சுக்காதீங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் போதுங்க கடலைப்பருப்பு. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 6 வத்தல் இந்த போட்டு லேஸ் சூடு எடுத்தினா போதும், கறிகிறாமல். இது 6 வத்தலையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். லேஸ் சூடு எடுனாலே போதுங்க, கறி போகலாட்டி. வத்தல் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை காய வச்சு எடுத்துதுங்க. பச்சை கருவேப்பிலை இருந்தால் நல்லா தண்ணியில் அலசி ஈரம் உணர விட்டு நல்லா வறுத்து பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க, ட்ரை ரோஸ்ட்டாகவே பண்ணிக்கோங்க. இது காஞ்சி கருவேப்பினா லேஸ் இது பண்ணாலே போதும் வறுத்தது. பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா பொரிய விட்டு இது பண்ணிக்கோங்க. இது காஞ்ச கருவேப்பினா லேசாக வறுத்தாலே போதும். எது எண்ணெய் ஊற்றாமே எடுத்துருங்க, எல்லாமே எண்ணெய் ஊற்றாமே இருக்குங்க, அப்போ தான் கொஞ்சம் பொடியாகும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வச்சுங்க. இந்த மணிக்கு லேசாக இது பண்ணாலே போதும். இதில் 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே போட்டுக்கோங்க, இந்த சூட்லேயே சரியாக போகும், இல்லாட்டி கறி போகும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறவும் பொடி பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆற வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிடுவோம். ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்குவோம். பொடி பண்ணி உப்பு பத்தாட்டி கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி வைக்கலாம். இப்போ இதை ஆறட்டுங்க. உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் ஆறிடுச்சுங்க. இந்த மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது ரவை பக்குவத்தில் அரைச்சிக்கிடுவோம். இது பொடி பண்ணையிலேயும் உப்பு ஒர்க் பார்த்துக்கோங்க, பத்தாட்டி உப்பு ஒர்க் போட்டுக்கலாம். போட்டு ரவை பக்குவத்தில் பொடி பண்ணி தந்துடுறேன். நல்லா பொடி பண்ணியாச்சுங்க. இந்த பக்குவத்துக்கு பொடி பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு கிணத்துல மாற்றி வச்சுருக்கேன். வெள்ளை சாதத்துக்கு நல்லா நெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு பிசைஞ்சாப்புல சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இது பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.